இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளம் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் 42. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு 245 689. 27/2/2026 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 650 286. நேற்று அடித்த ரிசல்ட்டை அப்படியே கீழே எடுத்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்டு போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் வேணும்னு கேட்டாங்க. எப்பயும் காலையில் தான் போட்டுட்ருந்தோம். கொஞ்சம் சீக்கிரமாக வேணும்னு கேட்டதுனால தான் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 மணி ஆகுதுங்க. சரிங்களா? சாயந்தரம் 6 மணிலேருந்து நாங்கள் இதை எடுத்துகிட்ருக்கோம். 5 மணி நேரம் டு 6 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் சிம்பிளாகவே சொல்லிடுறேங்க. நாம் இப்போ கொடுக்குற கெஸ்ஸிங்கில் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர்ஸ் உங்களுக்கு மிஷின் நம்பரில் வந்துட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இதில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறோம். அதில் தான் அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். இப்போ இது வரைக்கும் இந்த மாதத்துக்கு 12 வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு மாதத்துக்கு மினிமம் 10லேருந்து 15 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுப்போம். இந்த மாதத்துக்கு இது வரைக்கும் ஒரு 12 வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப், அதாவது கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கு, இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் தவற விட்டால் கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? பிஸியாக இருக்கீங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களாவது எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அந்த நோக்கத்துக்காக ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டாவே எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி, அதை ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்ம போடுறோம். அதுலேருந்து 5 ஜோடி நம்பர் எப்போ நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்களோ அப்போ 3D உங்கள் கையில் இருக்குங்க. சரிங்களா? ஸோ எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 3D தட்டி தூக்குங்க. நம்ம இப்போ இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட். சரிங்களா? ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0294. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2519. சி போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2891. இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கோங்க. இதில் என்ன காமன் நம்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 0291 அந்த இது வந்து ரொம்ப அதிகப்படியான காமனாக இருக்கும். அந்த மாதிரி நம்பரை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளாக நேற்று அடித்த ரிசல்ட்டு அப்படியே கீழே இறக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் திரும்பவும் மாறி வரலாம். 86ன்றதை ரிப்பீட்டாக அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரும்பொழுது ஒரு 68 வரலாங்க. ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம பார்த்துடலாம். 68 81 95 31 42 65 23 21 60 88 74 46 இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நமக்கு நூலில் தான் நம்ம 3D மிஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வெற்றி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாங்க. ஸோ ஆல் போர்டில் ஒருத்தர் எனக்கு எதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு விளக்கத்தை சொல்லலாம், பார்த்துக்கோங்க. எல்லாமே எப்பயுமே ஆல் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தாங்க. சரிங்களா? இதுதான் அதிகப்படியான கொடுக்கக்கூடிய நம்பர் 2 4. இதுதான் முக்கியம். இதுதான் நம்மளுடைய ஆல் போர்டுங்க. சரிங்களா? நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குறது வந்து மொத்தம் ஒரு 3 டிஜிட் நம்பர் வரும். அதில் 2 நம்பர் தான் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம்.
சப்போஸ் இன்னொரு நம்பர் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த சப்போர்ட் நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது ஒன்று, நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருவோம். கெஸ்ஸிங் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரக்கூடியது மிஸ்ஸின் நம்பர். சரிங்களா? அடுத்து வரக்கூடியது ட்ரையல் 1, அதுக்கு அடுத்தது வரக்கூடியது ட்ரையல் 2. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வரிசையாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணால் கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பர் ஒருவேளை மிஷின் நம்பரில் நம்ம வந்துருச்சு, 2ஓ 4ஓ மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இதை சேர்த்திக்கணும். சரிங்களா? ஸோ ட்ரையல் 1 ட்ரையல் 2 நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ட்ரையல் 1ல் இந்த நம்பர் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இந்த நம்பர் தான் வரும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் தான் உங்கள்கிட்ட நம்ம தெளிவாக சொல்கிறோம், மிஷின் நம்பர் வந்தப்புறம் சில சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ இது வந்து மிஷின் நம்பருக்காக நம்ம கொடுத்த ஆல் போர்ட், மெயின் ஆல் போர்டு இது தான். சப்போர்ட்டு கொடுக்குறது மிஷின் நம்பரில் வந்துட்டால் மாற்றிக்கங்கன்னு. ஸோ ட்ரையல் 1 ட்ரையல் 2 இருக்குது. அதனால தான் நம்ம 3 ஸ்டெப்பாக நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் மிஷின் நம்பரை வச்சு தான் நீங்கள் ஆல் போர்டு எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் போர்டை வச்சு தான் நீங்கள் ஆல் போர்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நாங்களே ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம், அதோட மேட்ச் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ நம்ம ஏபிசி 6D நம்பர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க, ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண தேவையில்லைங்க. வீடியோ ஓடிட்டுக்கும் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பட்டனை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஏதோ ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. இதை தான் கேட்குறோம், இது எங்களோட அன்பான வேண்டுகோளை தான் கேட்குறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் நிறைய குரூப் இருக்கும், அதில் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கில் இந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் போஸ்ட் 1 2:50 to 3க்குள்ளே போடுவோம். அதை எடுத்து மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 3D தட்டி தூக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரே பார்த்தீங்க அப்படின்னா 569 068. புரியுதுங்களா? மேலே அடித்த ரிசல்ட்லேயே வருது, கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. 086 திருப்பியும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதேமாரி 0442ங்க. சரிங்களா? 442 441. நிறைய நம்பர் இருக்குது அப்படின்னு கசமசான்னு இருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். இதில் என்னங்க கசமசான்னு இருக்குது? 441 கொடுத்துருக்கேன், பக்கத்துலேயே 448 கொடுத்துருக்கேன், 068 எழுதியிருக்கேன், அதுவே 086 எழுதியிருக்கேன். அவர் கண்ணுக்கு அப்படி தெரியும் பழகுது, அதுக்காக சொல்கிறேங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதில் இருக்க நம்பர்ஸ் தான் ஒரு நம்பர் 2 நம்பர் பவரில் தான் நம்ம எடுத்து மாற்றிருப்போம். சரிங்களா? 321 839 தெரியுதுங்களா? அதேமாரி 874 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கியம். எப்பயுமே ரெட்டில் எழுதுறதுலாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 867. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நிறையா கொடுத்துருந்தோம். சரிங்களா? 700 அதாவது 05 வச்சு அது கூட 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நிறையா கொடுத்துருந்தோம். ஸோ அது இன்றைக்கும் மீண்டும் வருது, ஒரு 9ஆம் நம்பர் கூட வருது. அதனால் கவனத்தில் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. 905 509 589 581 ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியும், கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் 520ங்க, இதுவும் ஒரு ஃபாலோவிங் நம்பர். சரிங்களா? நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அதை நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோம். 088 801ங்க. சரிங்களா? கடைசி இருக்கக்கூடிய ஃபார்முலா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 80 032 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 342. ஏன்னா இந்த பேரில் நிறைய நம்பர் நம்ம மேலேயும் கொடுத்துருக்கோம், இங்கேயும் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கவனத்தில் இருக்கட்டும். அதேமாதிரி 9017 001ங்க. 00 பேர் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ 1 or 2 டேஸில் அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 9510 ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு தெரியும், வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா 601ங்க. சரிங்களா? மேலே 801 கொடுத்துட்டோம், 601. அடுத்து பார்த்திங்கன்னா 05 278. இந்த 052 தான் நம்ம இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் மேலே. சரிங்களா? மேலே கொடுத்துருக்கோம், ப்ளூவில் எழுதியிருப்போம் பாருங்கள். 024ங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான நம்பர்ஸ். சரிங்களா? நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக, சரிங்களா,
எங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டீங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது கூட ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 30 தூக்குங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.